வினோத், சொல்லுங்க, இப்பொழுது அலங்காநல்லூரில் போராட்டம் எந்த மாதிரி நிலைமையில் இருக்குது? யாரெல்லாம் போராட்ட களத்தில் இருக்கீங்க? போராட்டம் தொடர்பாக என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் அங்கே செய்யப்பட்டுள்ளது? சொல்லுங்கள் வினோத். வணக்கம் வெங்கடேஷ். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவில்லை. இறுதியாக கடந்த 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி பாலமேட்டில் தான் இறுதியாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது. அதன் பிறகு கடந்த 2 வருடங்களாக, அதாவது இந்த வருடம் நீங்களாக 2015 மற்றும் 16 ஆகிய 2 வருடங்களும் மதுரை மற்றும் தென் மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் மட்டுமே இந்த போராட்ட களத்தில் இருந்தனர். அவர்களிடம் இருந்து மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலித்து வந்தது. ஆனால் தற்பொழுது தென் மாவட்டங்கள் மட்டுமின்றி தமிழகம் முழுவதிலும் இருந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் என்ற குரல் என்ற கருத்து ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளது. இந்த குரலுக்கு ஆதரவாக மாணவர்களும் களத்தில் இறங்கியுள்ளனர். கடந்த 1 மாதமாகவே இதற்கான போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நான் மதுரையில் உள்ள அலங்காநல்லூர், ஜல்லிக்கட்டிற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் கிராமத்திலிருந்து இருக்கின்றேன். இங்கு இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் இங்கே போராட்ட களத்தில் இருக்கின்றனர். இவர்கள் இந்த மதுரை மாவட்டத்தை சேர்ந்துள்ள மதுரை தென் மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இருந்து இங்கே இந்த போராட்ட களத்தில் குதித்துள்ளனர். இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொறியியல் மாணவர்கள், கலை அறிவியல் படிக்கும் மாணவர்கள், முதுகலை மாணவர்கள் உட்பட அனைவருமே தற்பொழுது இந்த போராட்ட களத்தில் குதித்துள்ளனர். அவர்களது ஒரே கோரிக்கை ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும், வாடிவாசல் திறக்க வேண்டும் என்பதாக மட்டுமே உள்ளது. அந்த ஒரே கோரிக்கைக்காகத்தான் தற்பொழுது 2வது நாளாக இங்கே மதுரை அலங்காநல்லூர் இந்த பிரதான சாலையில் தற்போது நான் நின்று கொண்டிருப்பது அலங்காநல்லூரில் உள்ள கேட்டு கடை என்னும் இடத்தில். இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு, அதாவது இந்த வாடிவாசல் வரை மக்கள் கூட்டம் மட்டுமே நிரம்பியுள்ளது. தற்பொழுது இந்த போராட்டத்திற்கு பாதுகாப்பு பணிக்கென போலீசார் குறைந்த அளவே இருக்கின்றனர். மேலும் போலீசார் இந்த போராட்டத்தை தடுப்பதோ அல்லது இங்கே உள்ளே வரும் போராட்டக்காரர்களுக்கு எவ்வித இடையூறும் செய்யாமல் அவர்களுக்கு இந்த கூட்டத்தை சற்று ஒழுங்குபடுத்தும் பணியிலே தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். நேரம் ஆக ஆக, அதாவது இன்று காலை சுமார் ஒரு 7 மணி அளவில் 1000 பேர் மட்டுமே கூடியிருந்த இந்த அலங்காநல்லூர் கிராமத்தில் தற்பொழுது வரை கிட்டத்தட்ட ஒரு 6000க்கும் மேற்பட்டோர் கலந்து வருகின்றனர். தற்பொழுது நீங்கள் இந்த காட்சிகளை பார்க்கலாம். மாணவர்கள், அதாவது மதுரை பக்கத்தில் உள்ள மதுரை கிராமங்களை சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள் சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் இவர்கள் இது போல ஒவ்வொரு நிமிடத்திற்கும் இந்த இடம் மக்களால் நிரம்பி வருகின்றது. அவர்களுடைய கோஷம் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் என்பது. இது வெறும் ஒரு உணர்ச்சி மிகுதியால் எழுப்பப்படும் ஒரு கோஷம் அல்ல. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் அவர்களுடைய பாரம்பரியத்தில் அது அவர்களுடைய ஒரு அடையாளமாகவே பார்க்கப்படுகின்றது. இது வீரம் சார்ந்தும் அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்தும் அவர்களுடைய இந்த மண் சார்ந்த போன்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த போராட்ட களத்தில் தற்போது நம்மிடம் அநேகம் பேர் இணைந்துள்ளனர். அவர்களில் ஒருவரிடம் நாம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ தற்பொழுது நீங்க இந்த போராட்ட காலத்திற்கு எப்போ வந்தீங்க? எதற்காக உங்களோட கோரிக்கை என்ன? எதற்காக இங்க உட்காந்துருக்கீங்க? சார், என் பேர் மலைவீரன். நான் பக்கத்து ஆண்டு சேர்ந்தவன். இந்த போராட்டம் ஜனவரி 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நாங்கள் சுமார் 8 மணி அளவில் நாங்கள் போராட்டம் நடந்தோம். தொடர்ந்து எங்களுக்கு காவல்துறை 5 மணி தான் போராட்டம் அனுமதி கொடுத்தாங்க. அதையும் தாண்டி நாங்கள் வெளியேறல. எங்களோட கேள்வி என்ன, ஏன் நாங்கள் எங்கள் ஜல்லி நடத்தக்கூடாது, என்ன தப்பு பண்ணோம்? இதே ஆந்திராவில் ஜல்லி நடத்தினாங்க, மத்திய அரசு அனுமதிக்கு கொடுக்கல. ஆனால் இருந்தாலும் அவங்க ஏன் நடத்தினாங்க? மத்திய அரசு அதெல்லாம் தடுக்க முடியாதா, கேட்க முடியாதா? ஏன் தமிழ்நாடு இழுக்க வேணாம், நாங்கள் நடத்துவோம். எங்களோட ஒரே குறிக்கோள் ஜல்லிக்கட்டு வேண்டும், வார்டு திறக்க வேண்டும். அதாவது நீங்கள் தற்போது கேட்டிருக்கலாம், இவர்கள் மற்ற மாநிலங்களில் இந்த போட்டிகள் நடத்தப்படும் பொழுது தமிழகத்திற்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு ஓரவஞ்சனை, ஏன் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு இவ்வளவு தடைகள், இவ்வளவு பிரச்சனைகள் என்ற ஆதங்கமே இந்த மக்களிடம் மிகவும் நிரம்பியுள்ளது. வெங்கடேஷ். நிச்சயமாக வினோத், நான் அவ்வப்போது உங்ககிட்ட தொடர்பு கொண்டு அலங்காநல்லூரில் இருக்க கல நிலவரம் குறித்து கேட்டறிந்து கொள்கிறேன். நேர்களே, தற்பொழுது இதே போல நெல்லையில் மாணவர்கள் சார்பாக நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து நெல்லையில் இருக்கும் நமது செய்தியாளர் ஆல்வினிடம் அங்கிருக்கும் தகவல்களை கேட்கலாம். ஆல்வின், சொல்லுங்க ஆல்வின், நெல்லையில் இந்த போராட்டத்தின் நிலைமை தற்பொழுது எப்படி உள்ளது? வணக்கம். தொடர்ச்சியாக நெல்லையிலும் இந்த போராட்டம் என்பது
தீவிரமடைந்திருக்கிறது. முந்தைய நேரலையில் பார்த்ததை விட தற்போது மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை நம்மால் கண்கூடாக காண முடியும். தற்போது இந்த இடத்தில் மாணவிகள் அப்பாது இதற்கு முந்தைய நேரலையில் இருந்ததை விட தற்போது அவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் என பல கல்லூரிகளும் இந்த போராட்டத்திற்கு தொடர்ச்சியாக தற்போது இந்த ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் தொடர்ந்து அவர்கள் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளையும் பார்க்கிறோம். இந்த இடத்தில் பார்த்தால் தெரியும், மாணவர்களுடைய எண்ணிக்கை தற்போது பல ஆயிரங்களை எட்டி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களோடு நாம் பேசலாம். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களோடு நாம் பேசலாம். வணக்கம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இந்த போராட்டத்துக்கு என்ன மாதிரி ஆதரவு தெரிவிச்சு? தூத்துக்குடி. என்ன எந்த மாதிரி இந்த போராட்டத்தினுடைய குறிக்கோள் என்னவா எதிர்பார்க்கிறீங்க? என்ன கோரிக்கை அரசுக்கு வைக்கிறீங்க? அரசுக்கு என்ன வைக்க, இதான் பீட்டா ஒழிக, நாடு கடத்துங்க, பீட்டாவை நாடு கடத்துங்க. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? நீங்க என்ன மாதிரியான கோரிக்கை முன்வைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக இந்த திருப்பம் நடக்கணும், நடத்துவோம் அடுத்த திருப்பம். அதுதான் எங்களோட கோரிக்கை. அதுக்காண்டி தான் வந்திருக்கோம். பாரம்பரிய விளையாட்டு அதை விட்டு கொடுக்க முடியாதுல்ல, அதனாலதான் போராடுவோம், கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம். நிச்சயமாக இந்த பகுதியில் தொடர்ந்து பல கல்லூரிகளை சேர்ந்து, அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்திலும் இருந்து இந்த இடத்தில் பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு தங்களுடைய ஆதரவை இந்த போராட்டத்திற்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய வீரியம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனுடைய காரணமாக மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் என்பது நடைபெறும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் பல தரப்பட்ட மாணவர்களும் உங்களுடைய கோரிக்கை என்ன? இந்த அரசுக்கு என்ன தெரிவிக்க விரும்புறீங்க? தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும். இந்த ஜல்லிக்கட்டு நிறைவேற்ற வேண்டும். இந்த தனிநாடு ஆகணும். நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது? ஜல்லிக்கட்டு நடக்காம இங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே என்ஜிக்கு போக மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் போராடுவோம், உள்ள வரைக்கும் போராடுவோம். ஜல்லிக்கட்டு நடந்து வரை போராடுவோம். நிச்சயமாக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மாணவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதை நம்மால் கண்கூடாக காண முடிகிறது. இந்த போராட்டத்தினுடைய வீரியம் என்பதும் அதிகரித்திருக்கிறது. ஆகவே மத்திய மாநில அரசுகள் விரைந்து இந்த ஜல்லிக்கட்டு, ரேக்லா போட்டிகள், தமிழர்களுடைய பாரம்பரியத்தை கட்டிக்காப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.